மேம் என் கடை இப்படி இருந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா கஸ்டமர் எல்லாம் இப்போ தான் போனாங்க, அனுப்பிச்சுட்டு நாங்கள் ஒரு ரீல் எடுத்துக்கலாம். நான் எனக்கு என்னன்னா மற்ற நாளெல்லாம் எடுக்கிறோம், இன்னைக்கு ஏன் எடுக்காமல் இருக்கணும்ட்டு தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மேம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சாங்க. நிறையா கஸ்டமர், அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையாகவே மார்னிங்கே வந்துட்டாங்க, நம்ம 10:30 வந்துட்டாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 15 வருஷம் வந்தவங்க எல்லாம் கடி வர கேட்டாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா கரெக்டாக இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மேம் நம்ம பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கி 15 வருஷம் ஆச்சுமா. ஆனால் இந்த கடையோட ஆனிவர்சரி இன்னைக்கு தான். ஏன்னா பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். கார்டனுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த பொட்டிக். கண்டிப்பாக நம்ம SS சாரீஸ் தொடங்கி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூடியூப்ல நல்லா ரெஸ்பான்ஸ்மா. மார்னிங் அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு. அதாவது இன்னைக்கு வீடியோ போட்டோன்னே மேமோட ப்ளஸ் நான் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும். மற்ற கடைக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இன்னைக்கு போட்டோன்னே மேம் வந்து இன்னைக்கு கஸ்டமர் வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட இதுவும் அப்படிதான். நான் மேம் கிட்டே சொல்லியிருந்தேன், மேம் இன்னைக்கு போட்டால் இன்னைக்கு வருவாங்கன்னு கிடையாது. ஆனால் நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க மேம். எல்லாத்துக்குமே ஒரு பொறுமைங்கிறது கொஞ்சம் முக்கியம். இல்ல மேம் நம்ம கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறோம், 2வது டைம் போடுறோம், ரெகுலரா போடும்போது ஓ SS சாரீஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெகுலரா எடுக்கிறாங்க. ஒன்ஸ் ஸ்டார்டிங்ல எடுத்தவங்க ரெகுலரா அப்படியே கண்டிப்பா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எடுத்தோடனே ரீச் ஆகி ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் நம்ம கடை வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா டெய்லி ஓப்பன் பண்ணி உட்காந்தா தான் மேம் கஸ்டமர் வருவாங்க. மேம் இந்த பட்டு வந்து நம்ம சாம்பிளாக வந்துருது. ஆமாம், சாம்பிள் வந்தது. நான் இன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு இந்த ரீலுக்காகவே இதை கொஞ்சம் ஆர்டர் போட்டு எடுத்தேன். இன்னைக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இதுவும் சுஜி கொஞ்சம் டால கட்டியிருக்காங்க. ஓகே, இதுல இந்த பிங்க்லயே இன்னொரு 8 சாரி புக் ஆயிருக்கு. பிங்க்லயே இந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ கிராண்டு. இது வந்து பல்லு பிளவுஸ் வந்து ப்ரோக்கெட் பிளவுஸ். ஆமா, சேம் அதே ஜரிலேயே நல்ல பெரிய பிளவுஸ், ஜரிலேயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான கலெக்ஷன், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஆக்சுவலா கல்யாணத்துக்கு போற மாதிரி இருக்கு கனி. இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தாலோ ரொம்ப நல்லா இருக்கு மேம். இப்போ சும்மா நீங்க மேல போடுங்க, நல்லா இருக்குல்ல. இது ரெட் கலர் பீச். ஆமா மேம், நீங்க அடுத்த இது வேற பண்ணிருங்க சரியா. Black with grey, wine with grey மேம். அது வந்து இது பாட்டில் கிரீன். இல்லம்மா, எல்லா சாரியுமே டபுள் ஷேடா இருக்குதுமா. நான் காட்டும் போது ஒரு ஷேட், இப்ப பாருங்க ஒரு ஷேட். ஆமா மேம், இது பாத்தீங்கன்னா வைன் வித் இது வந்து இங்க் ப்ளூ. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 950 மா. ஆமா, 950 ஆனிவர்சரிக்காக ஃபர்ஸ்ட் இயருங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு விளக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குங்குமச்சிமில் ஜெர்மன் சில்வரில் கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட்டோட இந்த சாரியை ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கோங்க. டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்பெஷல் இருக்காமா? ஆக்சுவலாக இன்னைக்கு திடீர்னு தான் நான் கனியை கூப்பிட்டேன். உண்மையிலேயே மாட்டேன்னு சொல்லாமல் கை கொடுங்க மாட்டேன்னு சொல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நாங்கள் பிளானிங் இல்லாமல் இருந்தோம். மேம் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்மளை யாராவது முக்கியம்னு நினச்சிட்டாங்களே வந்துட்டு போயிடணும் மேம். ஐடியா இருந்ததுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. தேங்க்யூமா. தேங்க்யூ மேம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குது, அதனால தான் எப்படினாலும் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டனால தான் கொஞ்சம் லேட்டு, அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் தேங்க்யூமா.